தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது. என் உடன் பிறந்தவனே, தனி பட்ஜெட்டில் பயிர் விளையாது. வேலை செய்யும், நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆள் இருக்கா? வேலை செய்ய ஆள் இருக்கா? வேளாண்மைக்கு ஆள் இருக்கா? நிலத்தில் இறங்கி உழுகாமல் உழைக்காம பயிர் விளையும்? பட்ஜெட்டில் விளையுமா? 10,000 கோடி பட்ஜெட் ஒதுக்கியிருக்கு, இல்லை 1,50,000 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்குன்னா உடனே கடற்கடன்னு நெல்லும் வேளாண்மை விளைஞ்சிட மாட்டேங்குது. சும்மா சொல்கிறதான். இது வரைக்கும் இல்லை, போன முறை இந்த முறை ரொம்ப நாளாக எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்த பிறகு அதை தீவிரம் காட்டினேன். அதனால இப்போலாம் தனி பட்ஜெட் வேளாண்மைக்குன்னு வருது. செயலாக்கம் பெற்றிருக்கா? போன முறை அறிவித்த நிதிநிலை அறிக்கை இருக்குல்ல வேளாண்மைக்குன்னு, அது ஏதாவது செயலாக்கம் பெற்றிருக்கா? அப்போ இந்த அறிக்கைக்கு என்ன வந்துடும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க. போன தேர்தல் அறிக்கையில் ஏதாவது பலன் இருக்குதா? இந்த தேர்தல் அறிக்கையும் சேகரிக்கிறேன்றீங்க. அது எங்கள் தொகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் பிரச்சனையை கேட்டு கொண்டு வரேன்றீங்க. 39 பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தான் 5 வருஷம் அந்த தொகுதியில் இருந்துக்கிறீங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. இப்போ தான் பிரச்சனையை கேட்க போகிறீங்க. எந்த பயனாவது இருக்கான்னு பாருங்க. இது நாங்கள் தான் தொடர்ச்சியாக போராடுறோம். எங்கள் ஐயா தான் இதில், எங்கள் ஐயா மணியரசன் இதில் தொடர்ச்சி அவங்க தேர்தல் காலத்தில் அதனால தீவிரமாக அதை எடுத்துக்கிட்டு போகிறாங்க எங்கள் ஐயா. அப்போ நாங்கள் கூட அது நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த பாரதிய ஜனதா வந்திருந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் இந்த முடிவை எடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு அவங்க 9,000 கோடிக்கு மேலே மேகதாதுல அணை கட்டுவதற்குன்னு அந்த தேர்தல் வரைவில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்தால் இவ்வளோ செலவழிச்சு 2 கட்சியுமே கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள் தனக்கு வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்குற மக்களின் நலன், அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கர்நாடகாவில் போய் காங்கிரஸ் ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? காங்கிரஸ் கட்சி வந்தால் காவிரியில் தண்ணி தரமாட்டான்னு தெரியும், மேகதாதுல அணை கட்டும்னு அடம்பிடிப்பான்னு தெரியும். அப்புறம் போய் ஆதரிச்சிங்க. உங்கள் உருவபொம்மை எரிப்பான், உங்களை பணமாக தூக்கிட்டு போவான். அப்பவும் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. இந்த மண்ணின் மக்களினுடைய உரிமை பறிபோகுது, அணையை தடுத்து உள்ள மேகதாதுல அணை கட்டி எனக்கு கேட்டது. ஏற்கனவே காவிரியில் தண்ணி பெறதுக்கு நான் இவ்வளோ போராடுறேன் ஒரு அணையிலேயே. அப்போ எப்படி எனக்கு என்ன உரிமை இருக்கும்? யார்? எங்கள் ஐயா துரைமுருகன் அவர்கள். கட்ட முடியாது, கட்ட விடக்கூடாது. அது முறை இல்லை. அவங்கவுங்களுக்கான வளங்களை நீங்கள் அவங்கவுங்களே பயன்படுத்திக்கிறீங்கன்னா, நீங்கள் தடுத்து நிறுத்திக்குவீங்கன்னா, அப்போ என்னோட வளம் எனக்குன்னு வந்துட்டு இந்தியா எப்படி இருக்கும்? இறையாண்மை ஒருமைப்பாடு எப்படி இருக்கும்? இவங்க சரணடைவாங்க. இவங்ககிட்ட இடி ரைடு போடுவீங்க, நீங்கள் ஐடி ரைடு போடுவீங்க. என்கிட்ட என்ன போடுவீங்க? என்கிட்ட அதிகாரம் வந்துடுச்சு, திமிரி நின்ட்டேன்னா நெய்வேலியிலேருந்து ஒரு சொட்டு மின்சாரம் இல்லை, நரிமலம் பெட்ரோல் எவனுக்கு இல்லை, தடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? என்னுடைய வளம் எனக்குன்னு நின்ட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் பிரிவினைவாதிம்பீங்க, நான் தேச துரோகிம்பீங்க. அப்போ அவங்க செய்கிறதெல்லாம் யார் சொன்னாலும் மதிக்க முடியாது. நீதிமன்றம் சொன்னாலும் மதிக்க முடியாது. அது காவிரி மேலாண்மை ஆணையமா வாரியமா எது சொன்னாலும் கேட்க முடியாது. நாங்கள் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது எப்படி? அதில் தேசப்பற்று இருக்கு, அதில் தேச ஒற்றுமை இருக்கா? இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற 2 கட்சியும் தான் மாறி மாறி ஆள்றீங்க. ஒன்று காங்கிரஸும், ஒன்று பாரதிய ஜனதா. அதே கர்நாடகன் வரும்போது இறையாண்மை இருக்க மாட்டுது, ஒருமைப்பாடு இருக்க மாட்டுது, தேசப்பற்று இருக்க மாட்டுது. கன்னட மாநில பற்று மட்டும்தானே இருக்கு. அது ஏன்? பத்து சாதனையில் பெரிய சாதனை இந்த 3 வருஷம் ஆட்சியை இழுத்து ஓட்டினது தான். அதாவது அதில் கிளம்பாக்கம்லாம் வருதா? குவார்ட்டருக்கு 20 ரூபாய் ஏற்றுனதெல்லாம் வருதா? அதெல்லாம் வருதா தம்பி? 10 இருப்பா 100 விழுக்காடு சாதிச்சிங்கள, அதில் ஏன் 10 மட்டும் படிக்கிறீங்க? நேரம் இல்லையா? 10 படிங்க, மீதியை வெளியிடுங்க. மீதி 90 வெளியிட்டுருங்க. 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டார்ல ஐயா தமிழக முதல்வர் அவர்கள். 10 விழுக்காடு படிக்க நேரம் இருந்தது, சட்டசபையில் படிக்க முடியல, மீதியை வெளியிடுங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தவர்கள் நீங்கள் கட்ட தேவையில்லை, கடன் வேண்டுமென்றால் நகைகளை அடமான வையுங்கள், நாங்கள் உடனே மீட்டு கொடுப்போம். அதெல்லாம் சொன்னது யார்? இந்த வார்த்தையை நம்பி அடமான வச்சாங்களா வைக்கலையா? மீட்டு கொடுத்துட்டீங்களா? நம்பி வச்சவன் நகையெல்லாம் போச்சு, தெருவில் நிற்கிறானா இல்லையா?
அதுக்கு விளக்கம் சொன்னாங்க பாருங்க. அவன் வெறும் டப்பாவை கொடுத்துட்டு கடனை பெற்றுட்டு போயிட்டாங்க. வெறும் டப்பாவுக்கு கடன் கொடுத்த மேலாளர் யாரா? அவன் யாரு? கடன் வெறும் டப்பாவை காட்டி, நகை இல்லாமல் டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா? கொடுத்துருப்பான்ல. அந்த முகவரியில் யார் இருக்கா? ஏய், வெறும் டப்பா கொடுத்து கடன் பெற்றுக்கான அவன் நடவடிக்கை எடுத்தியா? ஏடா திறந்தே பார்க்காம நகையே இல்லாமல் எப்படா கடன் கொடுத்தாங்க மேலாளர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கா? இதெல்லாம் நம்ப முடியுமா? அந்த நாட்டில் நம்ப சொல்றீங்களா? இதான் பகுத்தறிவாதிகள் இருந்த ஆளுகிற ஆட்சியின் முறையாது. கொடுமை இதெல்லாம். இது நீங்கள் அது அப்புறம் அது தேர்தல் நேரத்தில் பேசணும், இப்போ பேச வேணாம். வேற ஏதாவது அது தம்பி துறைகிட்ட மட்டும் அவர் கொடுத்துருக்காரு. என்கிட்ட கேட்டார் என்னென்ன சொல்லணும், பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்கிறார். சப்ஸ்கிரைப் என்னென்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைய பேர் எஸ்டிபிஐ, இந்த அண்ணன் ஜவஹர்லால் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எங்கள் சகோதரர் வேல்முருகனில் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். தெரியுது அது வேணும்னு செய்கிறாங்கன்னா அதனால் அதை அந்த செயல் தவறுது கண்ணி. இங்கே யார்? நீங்கள் மக்கள் அரசியல் இருக்கிறோம், மக்கள்கிட்ட போய் வாக்கேட்டு நம்ம ஜனநாயக ஒரு அமைப்பு, அது போய் துப்பாக்கி செய்து தோட்டா செய்து இதெல்லாம் சொல்கிறது. அப்படின்னா எங்ககிட்ட ஆயுதம் வாங்குமா இந்தியா? நான் வேணால் நல்லா துப்பாக்கி தயாரித்து கொடுக்குறேன். சும்மா ஒரு இதுதான் அது. எந்த போராட்டத்தை கண்டிருக்கு? பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்லிட்டு 600 ஓராண்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்குது, 1.5 ஆண்டுக்கு மேலே போயிட்டு இருக்குது. திரும்பி பார்க்குறாங்களா? எந்த போராட்டத்தை கண்டுக்கிறாங்க? அமோனியா இந்த வாயு கசிஞ்சிருச்சுன்னு, காற்று கசிஞ்சிருச்சுன்னு போராடினாங்கல்ல, போராட்டத்தை இதை ஏற்று பார்க்குறாங்களா? மக்களின் போராட்டங்களுக்கு மதிப்பளிப்புகிற ஆட்சியாளர்கள், அதிகாரங்கள் இங்கே நிறுவப்படலை. அதை விட்டுருங்க, அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. இப்போ டெல்லியில் மட்டும் வேளாண்குடி மக்கள் 8 மாதத்துக்கு ஒன்று அரிசி பருப்பை கொண்டு வந்து இறங்கிட்டான். ஏற்று பார்க்க போகிறாரு அவர்? சொல்லுங்க. பஞ்சாபில் இருக்க கோயிலுக்கு வேணா போவார், போராடுற விவசாயிகளை பார்க்க மாட்டார். இங்கே அப்படி தானே. திருவிழிபுத்தூர், இது ஸ்ரீரங்கம் போனாங்க, ராமேஸ்வரம் போனாங்க, தனுஷ்கோடி போனாங்க. ஆனால் பக்கத்தில் தூத்துக்குடியில் நாங்கள் பல்லாயிரக்கணக்கில் வெள்ளத்தில் சேதப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அவதி விட்டோம், 100கணக்கில் செத்தோம். ஒரு பார்வை இல்லையே. இப்போ அது அவங்களுக்கு அது அல்ல பிரச்சனை. அவங்க கோயில்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் குடிச்சிக்கிட்டே இருப்போம். 2 பேருக்கும் 5000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குது. அவங்க வணங்குற சாமியை பேசுவாங்க, நாங்கள் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவோம், பூமியை பேசுவோம். 2 பேருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் அதை பேசி பயன் இல்லை. அது கட்சியோட நிர்வாகிகள் அது அறியாமல் புரியாமல் பேசுறது. என்னோட கருத்து, என்னோட நிலைப்பாடு இல்லை. கட்சி எங்கள் அண்ணனோடையது, கொள்கை முடிவெடுக்க வேண்டியது அவரோடது. அவர் யாரையும் சேர்க்கலாம், அது அவருடைய விருப்பம். அதில் போய் நம்ம தலையிட முடியாது. நான் இப்போ ஒருத்தருக்கு இடம் கொடுக்குறேன் தேர்தல் நிற்க, இவர் கொடுத்துருக்காருன்னா அது எங்கள் கட்சி, என்னுடைய முடிவு. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அது எங்கள் அண்ணன் முடிவு, அவர் எதை எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். அதில் போய் தலையிட்டு பேசிட்டு கொண்டில்லை. என் கட்சிக்காரங்க பேசினாலும் தப்பு, அது தேவையற்றது. அது அவருக்கு தெரியாதா? இவ்வளோ ஆளும் கட்சி நடத்த வந்தவருக்கு தெரியாதா யாரை துணை பேச்சாளர் ஆகணும், எதுக்காக சேர்க்கணும், ஏன் சேர்க்கணும்னு அவர் சிந்திக்க மாட்டாரா என்ன? அதில் போய் நீங்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவர் கூட 45 நாள் ஜெயிலில் இருந்தேன். என்னையும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சந்திக்கிறலாம் அப்படிங்க. பாஷா பாய் எனக்கு அப்பா, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். 85 வயசு ஆயிடுச்சு. அவர் வெளியில் வரணும்னு நான் விரும்புகிறேன். அந்திம காலம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்னடா பண்ண போகிறேன் மகனே, பேரம்பேத்தியை பார்த்துட்டு செத்து போகிறேன், என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வான்றாரு. பதில் சொல்லுவீங்களா நீங்கள்? சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு பேசி அழுகிறாரு. நான் அழுகிறத தவிர, கண்ணீரை தவிர அவர்கிட்ட பதில் இல்லை. பார்க்குறதுலாம் இதெல்லாம் ஒரு நட்பு, இதெல்லாம் எல்லாத்தையும் தாண்டிய மனித உறவுங்க. இதில் போய் இன்னும் நீங்கள் அரசியல் கலக்குறீங்க. குண்டு வன்னியரை சொல்லி தான் அப்பா வச்சாரா? அந்த கலவரம் அப்படி தான் வந்துச்சு, அந்த பிரச்சனை வந்துச்சா? இதெல்லாம் தேவையில்லாதது போட்டு அதில் தொடர்படுத்தி இதில் தொடர்படுத்தி இப்போ பிஜேபிக்காரர் ஒருத்தர் சந்திச்சுட்டா அப்படி அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அரசியல், கருத்தியல், கோட்பாடு, முரண்பாடு வேற, மானுட உறவு வேற. ரெண்டையும் போட்டு சேர்த்துக்கிறது தான் இங்கே இந்த திராவிட கட்சிகள் வந்து அந்த காரணம். கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர் ஒன்றா உட்காந்து போயிட்டு இருப்பாங்க. வட இந்தியாவிலலாம் 1000 கருத்து முரண்பால் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க. ஒரு தேநீர் இந்த பங்கோற்று விவாதிப்பாங்க. இங்கே அப்படி இல்லையே. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகன் இருக்கிறவன் உயர்ந்த சாதின்னு இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும். ஒரு மதம் சார்ந்த இன்னொரு மதம் சார்ந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ முடியும், திருமணம் பண்ணிக்க முடியும்.
ஆனால் அதிமுக மாவட்ட செயலாளர் மகனுக்கு திமுக மாவட்ட செயலாளர் மகளை கட்டி கொடுக்க முடியுமா சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பெரிய அரசியல் தீண்டாமை இங்க இருக்கு. நீ என்ன முற்போக்கு பேசுற, சமத்துவம் சகோதரத்துவம் பகுத்தறிவுலாம் பேசுற, கட்டி கொடுக்க முடியுமா முடியாது சொல்லுங்க. முடியாதுல்ல. தாமரைக்கணி செத்ததுக்கு இன்பத்தமிழம் போக முடியல, அப்பன் செத்ததுக்கு போக முடியல. அப்ப அரசியல் தீண்டாமை இருக்கு. தேவையில்லாத இது இந்த அநாகரிகத்தை உருவாக்குனது இந்த மாநிலம் மட்டும்தான். கேட்டா நாங்க முற்போக்கு பகுத்தறிவு மானுட உரிமை மானுட நேயம் எல்லாம் பேசுறது. அதெல்லாம் அப்படிலாம் அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி வன்னியரசெல்லாம் பார்க்கணும். நான் போய் பார்ப்பேன். என்ன நாங்கள் 50 நாள் அந்த சிறையிலே உட்காந்து எல்லாம் ஒன்றா நாங்கள் படம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டா அது கொடுங்க.